ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு புது விஷயமாக இருந்தாலும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, இப்படி திசைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு புதிய விஷயம் என்று ஒன்று இல்லை. எப்பொழுதுமே எந்த செயலை செய்தாலும், அதாவது முக்கியமான ஒரு மங்களகரமான விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதனை கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டோ அல்லது நின்று கொண்டோ தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதாவது நம்ம துவங்குதல் அப்படின்னு வந்தாலே, ஒரு நாளை எப்படி துவக்குவோம்? அதிகாலை பொழுது அப்படின்னு வரும்பொழுது, அந்த காலை பொழுதிலே நேரடியாக பார்க்கும் பொழுது கிழக்கு திசையில் இருந்ததானே சூரியன் என்பதே உதிக்க தொடங்குகிறது. அங்கிருந்துதானே நமக்கு சக்தி என்பதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த கிழக்கு திசையினுடைய மகத்துவத்தை நாம் தினந்தோறும் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். திசைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னால், ஒவ்வொரு திசையிலுமே ஒவ்வொரு தேவதையானவர் நின்று கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தானே நாம் எண் திசை பாலகர்கள் என்ற பெயரிலேயே அழைக்கிறோம். அப்படியே வரிசையாக நாம் இந்த எண் திசை பாலர்களையும் பார்க்கும் பொழுது, நேரடியாக கிழக்கு திசையிலே அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த தேவேந்திரன் இந்திரனும், அதனைத் தொடர்ந்து தென்கிழக்கிலே அக்னி என்கின்ற தேவதையும், தெற்கிலே யமன் என்கின்ற தேவதையும், தென்மேற்கிலே நிருதி என்கின்ற தேவையும், மேற்கிலே பார்த்தோம்னா வருணன் என்கின்ற அந்த தெய்வமும், அதற்கப்புறம் வடமேற்கில் பார்த்தோம்னா வாயு, வடக்கிலே குபேரன், வடகிழக்கிலே ஈசானன் என்கின்ற தேவர்களெல்லாம் நின்று நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் தானே. அனுதினமுமே இந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இந்த கார்னர்லாம் விட்டுட்டா கூட இந்த 4 திசைகளையும் கண்டிப்பாக வணங்க வேண்டும் என்றே சொல்கிறார்கள். கிழக்கு திசையிலே இருக்கக்கூடிய இந்திரன், தெற்கு திசையிலே இருக்கக்கூடிய யமதர்மராஜன், அதே மாதிரி மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய வருணன், அதே மாதிரி வடக்கு திசையிலே இருக்கக்கூடிய அந்த குபேரனையாவது கண்டிப்பாக வணங்க வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. சரி, இதில் முதல்ல துவக்குவதற்கு அப்படின்னு வரும்பொழுது 4 திசைகளையும் நம் வணங்கினால் கூட, துவக்குவது எதனால் கிழக்கு திசையை நோக்கி துவக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், சூரியன் என்பது கிழக்கு திசையிலிருந்து உதிக்கிறது என்பது ஒரு காரணமாக இருந்தாலும், இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய அந்த தேவேந்திரன் என்பவன் அமர்ந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அல்லவா. மற்ற தேவர்கள் அனைவருமே அவனுடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுறதுனால அந்த இந்திரனையும் வணங்கிவிட்டு துவக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லா விதமான மங்களகரமான நிகழ்ச்சிகளையும் நாம் அந்த கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு செய்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு வச்சுட்டா கூட, இவன் முதலாக தன்னுடைய அந்த சம்சார பந்தத்திற்குள்ளாக உள்ளே நுழைகிறான் என்பதற்காக என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மணமக்களை கிழக்கு திசையை நோக்கி அமர வைத்துத்தான் அவர்களுக்கு பூஜைகளை சொல்லித் தருகிறார்கள். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறத பண்ணா கூட, ஒரு புதுமுனை புகுவிழா அப்படிங்கிறத செஞ்சா கூட, அப்பையும் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு ஏன் மங்களகரமான நிகழ்வு என்பது அல்ல, இது போக வீட்டிலே ஒரு துக்க நிகழ்வாகட்டும் அல்லது சார்தாதிகள் போன்ற, சார்தம் பண்றோம் இல்லையா, முன்னோர் வழிபாட்டினை செய்கிறோம் அல்லவா, அந்த முன்னோர் வழிபாடு என்பது கூட கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டுதான் செய்கிறோம். எதற்காக சார்? தெற்கு திசை தானே முன்னோர்களினுடைய திசை அப்படின்னு சொன்னா கூட, தென் திசையை நோக்கி நாம் தர்ப்பணங்களை விடுவோமே தவிர, நாம் அமர்ந்திருப்பது என்பது கிழக்கு திசையை நோக்கித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நாம் ஒரு அர்க்கியம் விடுறோம் அப்படின்னு எடுத்துட்டா கூட, தேவர்களுக்கு அர்க்கியத்தினை விடும் பொழுது, தேவர்களுக்கான தீர்த்தத்தினை அர்க்கியமாக விடும் பொழுது கிழக்கு திசையை நோக்கி விட வேண்டும். அதையே ரிஷிகளுக்கு நாம் ஒரு அர்க்கியத்தினை செலுத்துகிறோம்னு சொன்னா, அந்த ரிஷிகளுக்கு வடக்கு திசையை நோக்கி அர்க்கியத்தினை செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே முன்னோர் வழிபாடு என்று வரும்பொழுது, பித்ருக்களுக்கு என்று வரும்பொழுது, நாம் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருந்தால் கூட தென் திசையை நோக்கி அவர்களுக்கான அர்க்கியத்தினை இப்படி கரங்களிலிருந்து தீர்த்தத்தினை விட்டு இப்படி மறித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவா.
தெற்கு திசையை நோக்கி விழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவா. ஆக நேரடியாக கிழக்கு திசையை நோக்கித்தான் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் கரங்களிலே தேவ பூஜைக்கு கிழக்கு நோக்கியும், ரிஷி பூஜைக்கு வடக்கு நோக்கியும், பித்ரு பூஜைக்கு தெற்கு நோக்கியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த முதல் திசையாக இந்த கிழக்கு திசையினை சொல்கிறார்கள். இதற்கு உதாரணமா இன்னொரு வார்த்தையை சொல்றேன். ஆலயத்தினை வலம் வந்து வணங்கும் பொழுது அதற்கு என்ன வார்த்தையை சொல்வா? பிரதட்சணம் பண்ணி கும்பிடு, பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்றா இல்லையா? இது என்ன பிரதட்சணம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொன்னா பிராச்சியை திசை என்று அப்படி சொல்லுவார்கள். பிராச்சியை திசை நமஹா அப்படின்னு சொன்னா கிழக்கு திசையை வணங்குகிறேன் அர்த்தம். அதற்கு அடுத்த திசையாக எதனை சொல்லியிருக்கிறார்கள்? இடமிருந்து வலமாக வரும்பொழுது முதல்ல பிராச்சியை திசை, அடுத்தது தெற்கு என்று சொல்லக்கூடிய அந்த தட்சிணாயை திசை அப்படின்னு சொல்றார். தட்சிணம்னு சொன்னா தெற்கு, கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து அங்கிருந்து மேற்கே வந்து அப்புறம் வடக்கே வந்து மறுபடியும் கிழக்கில் கொண்டு வந்து முடிக்கிறதுனால தான் பிரதட்சிணம் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அதாவது முதல்ல பிராச்சை திசை, அப்புறம் தட்சிண திசை அப்படிங்கிற மாதிரி பிராச்சயத்திலிருந்து தட்சிணத்தை நோக்கி வருவதால் அதனை பிரதட்சிணம் என்ற பெயரிலே அழைத்தார்கள். ஆக முதல் விஷயம் அப்படிங்கிறது எல்லாவற்றிலுமே இந்த கிழக்கு திசைதான் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.